முன்னோர்களின் ஆசியை வழங்கும் மாகாளிய அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசையையே மால்ய அமாவாசை என்று போற்றுகிறோம். பொதுவாக நாம் அமாவாசை நாட்களில் முன்னோரை வழிபடும் வழக்கம். எல்லா மாதங்களிலும் வரும் அமாவாசையை விடவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக 3 அமாவாசைகள் கருதப்படுகிறது. அவை ஆடி மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை மற்றும் தை மாதத்தில் வரும் தை அமாவாசை ஆகும். இறந்து போன நம் முன்னோர்களின் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு புறப்படும் நாளே ஆடி அமாவாசை என்றும், முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாளே புரட்டாசி மகாலய அமாவாசை என்றும், மீண்டும் பூமியிலிருந்து நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திற்கு திரும்பி செல்லும் நாளே தை அமாவாசை என்றும் நம்பப்படுகிறது. ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை நாள் தொடங்கி அடுத்து வரும் 15 நாட்களும் மகாலய பட்சம் என்றும் சொல்லப்படுகிறது. மகாலய பட்ச காலத்தில் நிறைவாக வருவதே மகாலய அமாவாசை ஆகும். இந்த மகாலய பட்சம் 15 நாட்களில் நமது முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து தங்கள் குடும்பத்தினரை காண பூமிக்கு வருவதாக ஐதீகம். நமது முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நமது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒவ்வொரு வருடமும் நமது முன்னோர்கள் இறந்த திதி நாளை கணக்கில் கொண்டே திதி கொடுக்கப்படுகிறது. அது தவிர ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்கிறார்கள். இவ்வாறு முன்னோர் திதி நாள், ஆடி அமாவாசை, தை அமாவாசை ஆகிய நாட்களில் தர்ப்பணம் செய்ய தவறியவர்கள் இந்த மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்யலாம். முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவர்கள் கூட மகாலய பட்சத்தில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம்.